தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே இன்று மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே வாரன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே வாக்கு மாறாத அன்பே தீர வார்த்தை உரைத்தென்னை தேய்த்து அன்பே வாக்கு மாறாத அன்பே தீர வார்த்தை உரைத்தென்னை தேய்த்து அன்பே சர்வ வல்ல தேவ அன்பே சந்ததமோங்கும் அன்பே சர்வ வல்ல தேவ அன்பே சந்ததமோங்கும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே ஜோதி
வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததமோகும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததமோகும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் அநேக பலிகளை செலுத்த போகிறோம்.
Today we are going to offer many sacrifices. அநேக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். We are going to offer many praises. சாட்சி சொல்வது ஒரு காணிக்கை, ஒரு பலிதான். Even to offer a testimony is an offering. நம்மை நாமே ஆண்டவருக்கு ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க போகிறோம். We are also going to offer ourselves as a living sacrifice. கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதுவும் ஒரு காணிக்கை, ஒரு பலிதான். When we clap our hands and worship the Lord, even that is a sacrifice and an offering. ஆகையால் நாம் இங்கே வந்து மற்ற வேலைகளையும் மற்ற காரியங்களையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கவனிப்பது ஒரு பலிதான். Even we have left all our works outside. We have come here listening to the word of God, and to surrender ourselves is also a sacrifice. ஆகையால் இந்த 3.5 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க போகிறோம். We are going to continuously offer for 3.5 hours sacrifice and offering to the Lord. நம்முடைய தேவன் இந்த பலிகளை தயவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். The Lord should favorably accept all our sacrifice. பலியை ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வாதம் இறங்கி வரும். When he accepts the sacrifice, blessing will descend. கிருபையுள்ள தேவன் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Gracious God should accept all our sacrifices. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். When we say a Sunday worship, that is an important day for a Christian. ஆனால் ஆண்டவருக்கும் அது முக்கியமான நாள். But as well, it is equally important to the Lord. ஆகையால் தான் இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. Therefore, this day is called the day of the Lord. எப்படி நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமோ, Like how we have come to the presence of God, நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கும்படியாகவும் அவர் வந்திருக்கிறார். even our God has come here in order to meet us. ஆகையால் இந்த சந்திப்பு நித்திய ஜீவனுக்கு ஏற்றதான கனிகளை கொடுக்க வேண்டும். This meeting should offer eternal fruits. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். மறுபடியுமாக கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படக்கூடியதான இந்த விசேஷத்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீர் தந்து உம்மை சந்திக்க நீர் கூட்டி சேர்த்தீர். இந்த சந்திப்பு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் உம்மை ஆராதிக்கும்படியாக கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முழு உலகத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக நித்திய ஆசீர்வாதங்களால் எல்லாரையும் நிரப்பும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கருவோம். இப்பொழுது நாம் சில பாட்டுகளை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Now we are going to worship the Lord by singing few songs. ரொம்ப முக்கியம். நாம் பாட்டுகளை பாடி தேவ சமூகம் இல்லாமல் ஆண்டவரை நினைக்காமல் பாடி பழகிவிட்டோம். We have been habitual of not remembering the Lord, thinking of Him, but sing the songs like a traditional manner. அதை நாம் அகற்றி விடுவோமாக. Let's remove it. நம்முடைய கவனம் எல்லாம் நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் மேல் பதிந்து இருக்கட்டும். All our concentration should be embedded on the Lord who is present here. இப்போ நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். Now the Lord is in our presence. நாம் கைகளை தட்டி அந்த கை தட்டுதல் ஒரு காணிக்கையாய் இராவிட்டால் ஆண்டவரே பலியை ஏற்றுக்கொள்ள வந்த ஆண்டவரை ஏமாற்றுகிறது போல. If clapping of hands is not proper, and then it is not a proper sacrifice, it is like cheating the Lord who has come to accept our sacrifice. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மந்திரம் ஓதுகிறது போல வாய் பழக்கத்தில் அதை செய்தால் ஆண்டவர் அது காணிக்கையாய் மாறாது,
அது பஞ்சி முட்டாய் மாதிரி, அதில் ஒன்றும் இல்லை. ஆண்டவரை ஏமாற்றுகிறோம். Like when you say praise the Lord without any that our mind being involved, without our mind being involved, then that is of no use. It is like once again cheating our Lord. ஆகையால் இந்த நேரத்தில் கருத்தாய் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவோமாக. Therefore the Lord should strengthen us that we should worship the Lord with understanding. நம்முடைய ஆண்டவர் ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன். And our Lord is beyond all the five elements. அந்த ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்டதான தேவனை ஆராதிக்க நம்முடைய ஆராதனை இந்த ஐம்புலங்களை கடந்த ஆராதனையா இருக்க வேண்டும். Our worship should be beyond these five senses or the elements, that we might worship him. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? For 1 minute let's close our eyes. நம்முடைய கவனம் எல்லாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பட்டும். Let all our concentration should go towards the Lord. பாரம்பரியம் என்று சொன்னால் அது ஒரு வேஷம், ஆனால் நம்மை கொல்லுகிற வேஷம். Tradition is something like a fashion, but that will kill us. ஆனால் அது ஆராதனை போல இருக்கும், அது ஆண்டவரையும் அசட்டை பண்ணும், நம்மையும் கொன்றுவிடும். Tradition that will look like a worship, but it is like despising the Lord, but as well kill us. ஆகையால் கண்களை மூடி கொஞ்சம் ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Therefore we are going to close our eyes and praise the Lord for 1 minute. ஆண்டவரை ஆராதிக்க கிருபை இறங்கட்டும். To worship the Lord, let grace descend. ஆண்டவரை ஆராதிக்க ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்வாராக. That we may worship the Lord, let the Spirit of the Lord help us in all our infirmities. கவனம் செலுத்தி ஆண்டவரை நினைத்து எழுச்சி பொங்க அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவருடைய சமூகத்தில் வலது கரத்தை உயர்த்துவோமாக. Those who want to worship the Lord with all understanding, with all the emotions, please put up your right hand. நம்முடைய ஆராதனை அழகாய் மாறட்டும். Let our worship become beautiful. நம்முடைய ஆராதனை வல்லமை வாய்ந்ததாய் மாறட்டும். Let our worship be all powerful. நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் மாறட்டும். And let our worship be pleasant to the Lord. கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு தாயை போல நம்மை விடாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கவனித்து நம்மை ஏந்தி சுமந்து நம்மை பாதுகாத்த ஆண்டவரை பாடி துதிப்போம் என்று நாம் பாடப்போகிற முதல் பாட்டினுடைய பல்லவி சொல்லுகிறது. The first song which we are going to sing, the chorus says, like a mother cares for a child, our Lord, he upholdeth, he carries us everywhere where we go. ஆகையால் நாம் எல்லாரும் சேர்ந்து தாயை போல என் ஆண்டவர் என்னை வாரம் முழுவதும் கடந்த வாரம் முழுவதும் கவனித்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Those who can boldly say throughout the past week until this day, the Lord cared for me like a mother, let's sing unto the Lord. முதலாவது தெலுங்கு பாட்டு. నిన్ను స్తుతింపని నే మాత్రం ప్రభువా, నీ కృప నాయందు అద్భుతమే. నిన్ను స్తుతింపని నే మాత్రం ప్రభువా, నీ కృప నాయందు అద్భుతమే. కాచితివి నన్ను నిత్యము వాలెను, కాచితివి నన్ను నిత్యము వాలెను. కృతజ్ఞతతోనే స్తుతించెదన్, కృతజ్ఞతతోనే స్తుతించెదన్. వారి స్తుతించెదన్, సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని. వారి స్తుతించెదన్, సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని. తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను, తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను. నాదు పాదములు జారిన వేళలో
నీ కృపాహస్తము ఆదరించెన్ నాదు పాదములు జారిన వేళలో నీ కృపాహస్తము ఆదరించెన్ బహుశ్రమలలో నిలిపితివి నన్ను బహుశ్రమలలో నిలిపితివి నన్ను సమాధానముతో ప్రతిదినం సమాధానముతో ప్రతిదినం పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పల్లి వలైలలో కాపాడి నడిపెను పల్లి వలైలలో కాపాడి నడిపెను నీదు వాగ్దానములు నాకెంతో ప్రియము ఆనంద తైలమే నా ఆత్మకు నీదు వాగ్దానములు నాకెంతో ప్రియము ఆనంద తైలమే నా ఆత్మకు చీకటి వేళలో దీపమయుండెను చీకటి వేళలో దీపమయుండెను తొట్టిల్లగా నన్ను నడిపెను తొట్టిల్లగా నన్ను నడిపెను పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పల్లి వలైలలో కాపాడి నడిపెను పల్లి వలైలలో కాపాడి నడిపెను ఏర్పరచితివి నీ ఆత్మశక్తి చెలింపితివి నీదు సేవ ఏర్పరచితివి నీ ఆత్మశక్తి చెలింపితివి సువార్తను ఇలా ప్రకటింపజేయ సువార్తను ఇలా ప్రకటింపజేయ ధైర్యమును నాకు ఇచ్చితివి ధైర్యమును నాకు ఇచ్చితివి పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పల్లి వలైలలో కాపాడి నడిపెను పల్లి వలైలలో కాపాడి నడిపెను సర్వకృపానిధి అయిన నా ప్రభువా నీ నిత్య మహిమకు నిర్ణయించి సర్వకృపానిధి అయిన నా ప్రభువా నీ నిత్య మహిమకు నిర్ణయించి పిలిచిరి నన్ను క్రీస్తు యేసునందు పిలిచిరి నన్ను క్రీస్తు యేసునందు పరిపూర్ణునిగా మార్చుటకు పరిపూర్ణునిగా మార్చుటకు పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పల్లి వలైలలో కాపాడి నడిపెను పల్లి వలైలలో కాపాడి నడిపెను నాదు పాదములు జారిన వేళలో నీ కృపాహస్తము ఆదరించెన్ నాదు పాదములు జారిన వేళలో నీ కృపాహస్తము ఆదరించెన్ బహుశ్రమలలో నిలిపితివి నన్ను బహుశ్రమలలో నిలిపితివి నన్ను సమాధానముతో ప్రతిదినం సమాధానముతో ప్రతిదినం పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని
పరిచయే పరచితివి నీ ఆత్మశక్తి నింపితివి నీదు పరిచయే పరచితివి నీ ఆత్మశక్తి నింపితివి సువార్తను ఇలా ప్రకటింపజేయా సువార్తను ఇలా ప్రకటింపజేయా ధైర్యమును నాకు ఇచ్చితివి ధైర్యమును నాకు ఇచ్చితివి వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని వారి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను Thank you, Lord. Oh, Ram Tidantara Shabakatidan Karabakala Bakarabani Antuda Niratia Sankuram Dalari Aswaram Tidan Kalamani Antuda Ekarambara Shaptidan Kalamani Antuda. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. ஒரு தகப்பன் ஒரு வீட்டுக்காக சம்பாதித்து தருவார். A father, he earns for his home. ஆனால் ஒரு குழந்தையோடு எப்பொழுதும் கூட இருப்பது தாய்தான். But it is the mother who used to be always with a child. குழந்தையை போஷிப்பது தாய்தான். It is the mother who feeds a child. ஸ்கூலுக்காக ஆயத்தப்படுத்துவது தாய்தான். It is the mother who prepares a child to the school. நம்முடைய தேவன் அவர் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறார் என்று அப்படியே போகவில்லை. அவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். Our Lord, he just said he didn't go away saying I'm going to prepare a place for you. Even today he is in our midst. இந்த கூட்டம் முடித்து வீட்டுக்கு போகும்போது அவர் கூட தான் வர போகிறார். When after the completion of this worship, when we go back to our house, he will come along with you. ஒரு நிழல் நம்மோடு கூட இருக்கிறது போல அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். Like a shadow which is always with us, he will never leave us. அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை அவர்தான் நமக்கு தர போகிறார். He is the one who is going to give us our daily bread. ஒரு டூ வீலர் நம்மை பார்த்து மோத வரும்போது நம்மை பாதுகாக்கிறது அவருடைய கரம்தான். If a two wheeler comes to hit us, it is his hand which protects us. விஷ கிருமிகள் நம்முடைய இரத்தத்திற்குள் ஏறி வியாதிக்குட்படுத்துகிற நேரத்தில் நம்மை சுகமாக்குகிற கர்த்தர் அவர்தான். It is the Lord who heals us when poisonous germs enter inside to make us sick. அவருக்கு நன்றி செலுத்தும்படியா ஒரு 2 நிமிடம் முழங்கால் படிடுவோமா? In order to offer thanksgiving to him, let us kneel down for 2 minutes. அவர் நமக்கு செய்ததான அந்த உபகாரங்களுக்காக அவருக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன நன்றி கனம் இதுதான்.
a little thanksgiving which we can offer to all the goodness which he has done to us is this. அந்த பல்லவியை கைகளை தட்டி நன்றி செலுத்தி ஒருவர் உற்சாகப்படுத்த போகிறோம். We are going to sing this chorus by clapping our hands and encourage each other. தாயே போல என்னை கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவருக்கு இந்த சின்ன நன்றியை செலுத்த போகிறேன். Like a mother who protects her child, he has protected me throughout the last week, and I am going to offer this thanksgiving to him. நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். Let us lift both our hands. நம்முடைய நல்ல தாயே போன்ற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். Mother like God is in the midst of us. அவரை கனப்படுத்த நம்முடைய இரு கரங்களை உயர்த்துவோம். In order to honor him, let us lift both our hands. எல்லா மகிமை நம்முடைய தாயே போன்ற தேவனுக்குரியது. All glory belongs to our Lord who is like a mother. அவர் நம்மை கவனித்துக் கொண்டே நடந்து அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார் நம் மத்தியில். He is walking in the midst here and there, observing each and every one of us. எப்படி பாடுகிறோம்? How are we singing? எவ்வளவு நன்றி இருக்கிறது? How much thanksgiving we நம்முடைய have? சரீரம் எப்படி ஆண்டவருக்காக அசைகிறது? How is the body responding to the Lord? இதெல்லாம் அவர் கவனித்துக் கொண்டே He இருக்கிறார். is observing each and everything of this. நம்முடைய ஆராதனையில் பிரியமா இருக்கிறாரா இல்லை என்றால் சிலையை போல உட்கார்ந்து வேற எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? Is he happy with our worship, or we are sitting here like a statue thinking of something else? நம்முடைய உதடுகளால் நன்றி செலுத்துவோமாக. Let us offer thanksgiving through our lips. நம்முடைய இருதயத்தின் நன்றி அந்த உதடுகள் மூலமாக வெளியே வரட்டும். The thanksgiving of our heart, let it come through our lips. ஒருவேளை நாம் போன வாரம் நம்முடைய அடக்காராதனை நடந்திருந்தால் இப்படி எழும்பி முழங்கால் படிட்டு துதிக்க நாம் இங்க இருக்க மாட்டோமே. Perhaps if at all last week was our funeral service, we will not be present here to kneel down and offer thanksgiving to the Lord. நாம் திருந்தும்படியாக பூர்ணத்தை நோக்கி போகும்படியாக ஒரு சான்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். In order for us to be chastised and go towards perfection, he has given yet another chance. நன்றி செலுத்துவோமாக. Let us offer thanksgiving. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் கொழுத்த கன்றை போல் இருக்கட்டும். Every praise should be like a fat calf. ஒவ்வொரு ஸ்தோத்திரம் நன்றினால் பேக் பண்ணின ஸ்தோத்திரமா இருக்கட்டும். Every praise should be packed with thanksgiving. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம். எங்களை சுகமாக்கினவரே ஸ்தோத்திரம். தாயை போல சிட்சித்து பராமரித்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. ஓ ராமா ஷபகரா மங்கரா துரா கலமானா. Thank you, Lord. 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 Tida bakara ma shabakara mankala tudankara mankatuda. Yes, we, Jesus, praise, praise, we praise, we praise, we praise. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Tida mankara ma shabaka tudankara mani antre. Thank you, Jesus. Kirubetar, 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 kirubetar. Parisutham undagat, parisutham undagat. Thank you, Lord. Nandri Yeshuve. Thank you, Jesus. We praise you. இப்பொழுது கைகளை தட்டி நாம் எல்லாரும் அந்த பல்லவியை பாட போகிறோம். Now we are all going to clap our hands and sing that chorus. இப்போ நாம் கை தட்டுவது, பாடுவது, முழங்கால் நிற்பது நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்துகிற செயலா இருக்கட்டும். It is for when we clap our hands, when we sing this song, let it be to exalt the name of the Lord. இந்தியாவின் ராணுவம் மார்ச் பாஸ்ட்ல நடக்கும்போது அந்த தலைவருக்கு முன்பாக ஜெனரலுக்கு முன்பாக நிற்கும்போது எல்லாம் சல்யூட் பண்ணுவாங்க. அதுபோல நம்முடைய ஆண்டவரை முழங்கால் படிட்டு கைகளை தட்டி சல்யூட் பண்ணும்படியா வந்திருக்கிறோம். When the Indian army that walks past is general, everyone will salute with an attention. Likewise, when we stand on the knees, when we sing the song, let us salute our Lord. தேவ பயத்தோடு நாம் காணப்படுவோமா. Let us be found with the fear of the Lord. நம்முடைய அப்பா தான், நம்முடைய அம்மா தான், அதே நேரத்தில் தேவாதி தேவன் அவர். He is our father, he is our mother, but he is the God of gods. ஆகையால் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். Therefore, let's clap our hands and lift the Lord and sing. పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పాడి
స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడై నా యేసుని తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడై నా యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను 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 ఓ రమ కరమ కత్రే జిత్రాందిరా స్వంత్రాలి కరమ షబా కత్రే ఓ బిన్న మజూరం తినంకలాగా జూరియ ప్రజాని రతునా నిక్ అగ్జూరిం తనాయి అర్జూరం తలంకర తుదంకర మారియా థాంక్ యూ లార్డ్ ఓ బిరమ షబా కరమ కలాని ఆదరా సద్వరియన మంచురా இந்த அந்நிய பாஷையும் அபிஷேகம் எதை காட்டுகிறது தெரியுமா? What does this anointing and speaking in tongues show? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை சந்திக்கிற நேரம் அது. It is the time when we meet the Holy Spirit meeting the Lord. அதாவது பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சந்தோஷப்படுகிறார். God the Father is happy looking at the Holy Spirit which is within us. நம்முடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார். He is accepting our offering. நம்முடைய சரீரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். He is accepting our body. நம்முடைய ஸ்தோத்திரங்களில் அவர் பிரியமாய் இருக்கிறார். He is happy with all our praises. நம்முடைய முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிறார். He is strengthening all our knees. ஆமென். தேவன் நம்மத்தில் நடந்து கொண்டே இருக்கிறார். And our God is walking in the midst of us. இன்னும் ஆசீர்வாதம் பெருகி கொண்டு இருக்கிறது. And the blessing is abounding. அடுத்த மலையாள பாட்டை நாம் பாட போகிறோம். Next we are going to sing the Malayalam song. ராஜாதி ராஜா வர போகிறாராம். The King of Kings is going to come. நம் மத்தியில் நடந்து அதர்சனமானவராய் நடந்து கொண்டு இருக்கிற இயேசு சீக்கிரமாய் நம் மத்தியில் வெளிப்பட போகிறார். நம்மை போல அவர் ஒரு செகண்ட் நம் மத்தியில் வர போகிறார். The invisible Jesus is walking in the midst of us is going to be manifested openly for a split second. யாரை சேர்க்கும்படியாக? To gather whom? இந்த பெந்தேகோஸ்தே சபை ஜனங்களை சேர்க்கும்படி அல்ல. Not the people of the Pentecostal mission. கிறிஸ்தவர்களை சேர்க்க அல்ல. Not all the Christians. தன்னை விசுத்தரை சேர்த்திடுவான், பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக. He comes in order to gather all his saints. அவருடைய மணவாட்டியை சேர்த்துக் கொள்ளும்படியாக. He will gather his bride. அந்த மணவாட்டிக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமா? Those who say I need a holiness like unto that bride, please put up your right hand. இந்த நேரத்தில் கர்த்தர் அந்த அலங்காரத்தை நமக்கு தருவாராக. Let the Lord give us that holiness to us. ராஜகுமாரத்தி உள்ளான பூர்ண அழகுள்ளவளாய் இருக்கிறாள். The king's daughter is all glorious within. The king's daughter is all glory from within. ஆண்டவர் ஒரு உள்ளான அழகை நமக்குள் அவர் தரித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is giving us an internal glory. நமக்குள் இருக்கிற தீட்டுகளை அசுசிகளை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். He is removing all the defilement and all unclean things from us. இயேசுவின் இரத்தத்தினால் அந்த பொய் மன்னிக்கப்படட்டும். By the blood of Jesus let all the lie be crucified. இயேசுவின் இரத்தத்தினால் அந்த அசுத்த எழுச்சிகள் மன்னிக்கப்படட்டும். By the blood of Jesus let all the dirty lust be cleaned. இயேசுவின் இரத்தத்தினால் மனதில் வந்த தீட்டான எண்ணங்கள் அவர் கழுவுவாராக. By the blood of Jesus let him clean all the defilement that came in our mind. நம்முடைய கிழிந்த வஸ்திரங்களை மாற்றி புதிய மகிமையான பரிசுத்தமான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரிப்பாராக. Let him beautify us, removing all the torn garments and give us a holy garment. இயேசு நம்முடைய வஸ்திரங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். Jesus is changing all our garments. இந்த ஆராதனைக்கு ஏற்ற வஸ்திரங்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். He is giving the garment or raiment like unto this worship. நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை அவர் அகற்றிக் கொண்டிருக்கிறார். He is removing all uncleanness from மகிமை உள்ள வஸ்திரங்களை தந்து கொண்டிருக்கிறார். He is giving us a glorious raiment. ராஜாதி ராஜா நம்மத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். The King of Kings is having his dominion in the midst of us. பிசாசினுடைய ஆளுகையை
மாற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். He is doing a work of removing all the authority of Satan from us. அந்த பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்கிற மறுபடியும் கரங்களை உயர்த்துவோம். Those who say that you need the holiness once again, please lift your hands. நான் ஒரு சிறிய ஜெபம் செய்ய போகிறேன். We are going to offer a small prayer. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தினவர்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்தத்தினால் அலங்கரித்து இன்றைக்கு பரிசுத்தம் என்கிறதான யூனிஃபார்மோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக வரப்போகிற ராஜாவை உயர்த்தும்படியாக நீர் எவ்வளவா எங்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறீர், செய்ய போகிறீர். உம்முடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து நீர் வெளிப்படும் பொழுது நாங்களும் மனவாட்டியாக உம்முடைய சமூகத்தில் காணும்படியாக கரங்களை உயர்த்தின எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாட்டை பாடுவோமாக. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. കർത്തൻ വരവിനാൽ കാത്തിരിക്കുന്നു ഞാൻ, കർത്തൻ വരവിനാൽ കാത്തിരിക്കുന്നു ഞാൻ. കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ, കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ. കാലങ്ങൾ ദീർഘമാക്കല്ലേ, ഇനി കാലങ്ങൾ ദീർഘമാക്കല്ലേ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ, വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ. നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ, നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ. എന്നതിൽ പോകിടും ഞാൻ, പ്രിയ എന്നതിൽ പോകിടും ഞാൻ. രാജാതിരാജാവേ ഉയർത്തുவோம். വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. പീഡകൾ വന്നാലും ഭയമെനിക്കില്ലേ, പീഡകൾ വന്നാലും ഭയമെനിക്കില്ലേ. പാതകം സഹിച്ചാൽ ക്രിസ്തു എൻ നായകൻ, പാതകം സഹിച്ചാൽ ക്രിസ്തു എൻ നായകൻ. വൻകൃപ തന്നിടുമേ, തന്റെ വൻകൃപ തന്നിടുമേ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. എന്തേഹം രോഗത്താൽ ക്ഷയിച്ചെന്നാലും, എന്തേഹം ദേഹസഹിതനാൾ പ്രിയനെ കാണും ഞാൻ, ദേഹസഹിതനാൾ പ്രിയനെ കാണും ഞാൻ. അവനെന്റെ വൈദ്യനല്ലോ, എന്നും അവനെന്റെ വൈദ്യനല്ലോ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. സ്വർഗീയ സിയോന് പ്രിയനാണെന്നും ഞാൻ, സ്വർഗീയ സിയോന് പ്രിയനാണെന്നും ഞാൻ. നാടിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ, നാടിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ. ആമേൻ കർത്താവേ വരണേ, ആമേൻ വരവേൽപ്പോം വേഗം, ആമേൻ കർത്താവേ വരണേ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. കർത്തൻ വരവിനാൽ കാത്തിരിക്കുന്നു ഞാൻ, കർത്തൻ വരവിനാൽ കാത്തിരിക്കുന്നു ഞാൻ. കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ, കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ. കാലം
காலங்கள் தீர்க்கமாக்கலே இனி காலங்கள் தீர்க்கமாக்கலே ராஜாதி ராஜன் கருந்திதான் தந்தை விசுத்தர சேத்திடுவான் ராஜாதி ராஜன் கருந்திதான் தந்தை விசுத்தர சேத்திடுவான் ஸ்வர்கீய சியோனில் பிரியனடங்கும் யார் ஸ்வர்கீய சியோனில் பிரியனடங்கும் யார் காத்திருந்தேன் பிரியா மணிரும் நாளுதான் காத்திருந்தேன் பிரியா அவன் கத்தாவே வரவே வேகம் அவன் கத்தாவே வரவே ஸ்வர்கீய சியோனில் பிரியனடங்கும் யார் ஸ்வர்கீய சியோனில் பிரியனடங்கும் யார் மணிரும் நாளுதான் காத்திருந்தேன் பிரியா மணிரும் நாளுதான் காஷபகத்தான் அவன் கத்தாவே வரவே வேகம் அவன் கத்தாவே ஆமென் ஆமென் கத்தாவே வரவே வேகம் ஆமென் கத்தாவே வரவே ஆமென் கத்தாவே வரவே வேகம் ஆமென் கத்தாவே வரவே ஆமென் கத்தாவே வரவே வேகம் ஆமென் கத்தாவே வரவே ஆமென் கத்தாவே வரவே ஆமென் கத்தாவே வரவே ஓ ரமலா கத்திதா கரபா ஷபகத்திதே ஆமென் கத்தாவே வரவே இதா மக்கரா ஷபனா திதா கரமா கத்திதா Rabdalandara Swankara Mankara Dia. Oh Rabba Shaba Katidan Karamania. Nejwarama Zankra Ziraptalankara Mania Tuda. Radilaga Sinkra Sibana Mankalan Karania. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Jesus. Yes, thank you, Jesus. Thank you, Jesus. Jesus. Thank you, Lord. We praise Jesus. Thank you, Lord. We thank you. நாம் மறுபடியாக அந்த முதலாம் ஐந்தாம் சரணங்களையும் பல்லவியும் பாட போகிறோம். Once again we are going to sing the first stanza, the fifth one, and as well as the chorus. இந்த பாட்டில் அவர் யார்? In the song, what is he? அவர் ராஜாதி ராஜா. He is a king of kings. ராஜாதி ராஜாவே கை தட்ட வேண்டிய ஒரு விதம் இருக்கு. There is a way of how to clap for the king of kings. நம் மத்தியில் ஆராதனையில் ஏழைகளும் இருக்கிறார்கள், ராஜாவை ஆராதிக்க வேண்டிய ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். In our worship there are both poor people as well as rich people who are worshiping the king of kings. கை தட்டுகிற விதம் சொல்ல வேண்டும், நம் மத்தியில் இருக்கிறவர் ராஜாதி ராஜா. The way we clap our hands should say that he that is in the midst of us is the king of kings. நாம் பாடுகிற விதம் சொல்ல வேண்டும், நம் மத்தியில் இருக்கிறவர் ராஜாதி ராஜா. The way we sing should say that he is in the midst of us is the king of kings. நம்முடைய ஆராதனை ராஜரீகமான ஆராதனையாய் மாறட்டும். Let our worship be with all dominion. நம்முடைய கை தட்டுதல் ராஜரீகமான ஒரு கை தட்டுதலா இருக்கட்டும். Let our clapping of our hands should be all godliness. ராயல் Let it be royal. ஆகையால் நாம் கை தட்டுகிற விதம் ராஜரீகமானதா இருக்க வேண்டும். When we clap our hands, let it be royal. அவர் ராஜாதி ராஜா என்று அழைக்கப்படுகிறார். He is called the king of kings. முதலாம் சரணத்தில் காருண்ய நிதி, கருணையில் அவர் நிதியா இருக்கிறார். In the first stanza it is said he is a river for his loving kindness. நதி அல்ல நிதி, treasure. He's a treasure trove of mercy. He is a treasure trove of mercy. அது அர்த்தம் எவ்வளவு பொக்கிஷம் அவர் கருணையின் பொக்கிஷமா இருக்கிறார். எவ்வளவு வேண்டும் என்றால் நிறைய தப்பு பண்ணவங்க அங்க போய் அந்த இரக்கத்தை அள்ளி கொண்டு வரலாம். He is like a fountain of a treasure. He has immeasurable treasure. Anyone who does a mistake, they can go there and take as much mercy as possible. ஐந்தாவது சரணத்தில் பிரியன், என் நேசரே, என் பிரியமே என்று அவர் அழைக்கப்படுகிறார். In the fifth stanza he is called my beloved. ஆகையால் மறுபடியுமாக நம்முடைய ராஜாதி ராஜாவை, நம்முடைய கருணை நிதியை, நம்முடைய பிரியமான நேசரை நாம் ஆராதித்து பாட போகிறோம். So once again we are going to sing our beloved Lord. He is on the trough of all the mercy. நமக்கு பலன் கொடுத்தது அவர்தானே. He is the one who gave strength to us. எங்கேயாவது நரம்ப தொட்டா போதும் படுத்துற வேண்டியதுதான். Even if one nerve is touched, we will get bedridden. அவர் கொடுத்த பலனை வேற எங்க செலவு பண்ண போறோம்? The strength which he gave, where are we going to waste it? அவர் சமூகம் தானே பெஸ்ட் இடம் அவருடைய பலத்தை அவருக்கென்றே செலுத்துவதற்கு. His presence here is the best place in order to offer him all the thanksgiving. ஆகையால் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமே கர்த்தரை உயர்த்துவோமாக. All the royal priesthood family, let us lift the name
name of the Lord. நம்முடைய சத்தம் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our voice lift his name. அப்பொழுது ஆண்டவர் ராஜரிகமான அபிஷேகத்தை நம்மத்தில் ஊற்றுவார். Then the Lord will pour upon us a royal anointing. ராஜாதிராஜன் வருந்திதா தந்தை விசுத்தரை சேர்த்திடுவான். ராஜாதிராஜன் வருந்திதா தந்தை விசுத்தரை சேர்த்திடுவான். கர்த்தன் வரவினான் காத்திருക്കുന്നു ഞാൻ, കർത്തൻ വരവിനായി കാത്തിരിക്കുന്നു ഞാൻ. കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ, കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ. കാലങ്ങൾ നീങ്ങമകളേ, ഇനി കാലങ്ങൾ നീങ്ങമകളേ. രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ. രാജാധിരാജൻ രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. ശമകരമകരതുര സതിരമകരതിര ഓര്യ സമകരതുര ഇരമകശമകരതുര. Thank you, Jesus. Praise. சிலருக்கு இந்த சத்தம் எல்லாம் பிடிக்காது, ஒத்து போகாது. For some people they don't like this noise. கடவுளை சைலண்டா தான் ஆராதிக்க வேண்டும் என்று வாதாடுவார்கள். They will argue that we should worship the Lord in all silence. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். Once a pastor said, உங்களுக்கு சைலண்ட் மௌனம் வேண்டுமா? do you want to be silent? கல்லறை தோட்டத்துக்கு போகலாம். Go to the graveyard. அங்க சைலண்டா இருக்கும். Everything will be silent. ஆனால் இது ஜீவனுள்ள ஒரு தேசம். But this is the land of the living. இங்கே சக்தி எழும்புகிறதான தேசம். This is the land where the power rises. ஜீவன் உள்ளவர்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற தேசம். The living shall worship the living God in the land of the living. இங்க சத்தம் தான் எழும்பும் எப்பொழுதும். And here there will be always noise. സ്വർഗീയ സിയോനിൽ പ്രിയനോടെന്നും ഞാൻ, സ്വർഗീയ സിയോനിൽ പ്രിയനോടെന്നും ഞാൻ പാടിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ, പാടിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ. അവൻ കർത്താവേ വരുന്നേ, അവൻ കർത്താവേ വരുന്നേ. സ്വർഗീയ സിയോനിൽ പ്രിയനോടെന്നും ഞാൻ, സ്വർഗീയ സിയോനിൽ Siram sedang karama kalatira. Shamankarana tira makarana sankarana tura. Yes. Makara sarabakala makarani antadan karama. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Jesus. 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 Swantara nyatara rino ratin bastinka rangilu swantara zionama rianu zwankilam danaya sikra sinna hansaribo niarula tasimbra hantura kalaba.
சிக்ரதாமா நான் கராத்துனா. கடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது 100 மீட்டர் ரேஸில் முதல் பரிசு எடுத்தவனை யோசித்து பாருங்கள். Consider the person who have taken the first prize in the Olympics in the 100-meter race. உலகத்திலே வேகமாய் ஓடக்கூடியவர். He is the one who can run the fastest in the world. அந்த மனுஷன் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு பாட்டை பாட வச்சால் அவருக்கு ஓடாது. Just bring that person to make him seated here and ask him to sing this song. It is not going to be possible by கை him. தட்ட வராது. He cannot clap his hands. கை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல வராது. He cannot lift his hands and say praise the Lord, praise the Lord. அந்த ஓட்டம் வேற ஓட்டம், அது ஆவிக்குரிய ஓட்டம். This running is different. It is a spiritual race. அந்த ஓட்டத்தில் பங்கெடுக்க வேகமாய் ஓட ஆண்டவரை நோக்கி ஓட கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். The Lord has strengthened us that we shall run in that race, in that spiritual race. இயேசுவை ஆராதிக்க நம்முடைய கைகள் கட்டப்படவில்லை. Our hands are not bound to worship the Lord Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உச்சரிக்க நம்முடைய நாவு கட்டப்படவில்லை. Our tongues are not bound that we cannot say praise the Lord, praise the Lord. நம்மத்தில் சீக்கிரமாக இந்த இயேசு நீதியின் சூரியனாய் உதிக்க போகிறார். That Jesus is going to be very soon manifested in the midst of us as a son of righteousness. நம்முடைய சிறையிருப்பு மாறும் காலம் சமீபமாய் இருக்கிறது. The day when our captivity will be changed is at no நாம் hand. இப்பொழுது பல ஜெயில்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are found in different prisons. தூக்கம் என்கிற ஜெயில், sleep, கோபம் என்கிற ஜெயில், anger as a prison, பெருமை என்கிற ஜெயில், a prison called pride, வறுமை என்கிற a ஜெயில், prison called poverty, சண்டை என்கிற a ஜெயில், prison called fight, சுயம் என்கிற ஜெயில், a prison called self. இப்படி எத்தனையோ ஜெயில்களுக்குள் பூட்டப்பட்டிருக்கிறோம். Likewise we are bound into many prisons. சீக்கிரத்தில் அருணோதயம் போல நம்முடைய ஆண்டவர் எழும்ப போகிறார். Very soon our Lord will arise as a morning. அப்பொழுது நாம் உலகத்தை கலக்கக்கூடியவர்களாக மாற போகிறோம். Then we shall become people who can trouble the world. அவருடைய சாயலை நாம் அடைய போகிறோம். We are going to receive his image. அவருக்கு ஒப்பானவர்களால் சுபாவத்தில் வளர போகிறோம். We are going to grow in his likeness, in his character. அந்த நம்பிக்கை உடையவர்கள் Those who have this hope. அடுத்த தமிழ் பாட்டை நாம் சேர்ந்து பாடுவோமா? We are going to sing together the Tamil song. அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலாம், முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்த பெருவெள்ள இரைச்சல் போலாம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ, காட்டு மரங்களில் தீச்சிரிப்போ, எந்த நேசரோ நிற்கிறார், காட்டு மரங்களில் தீச்சிரிப்போ, எந்த நேசரோ நிற்கிறார். நாமமூசுந்த பரிமளவே இந்த ரசத்திலும் அதிமதுரம், நாமமூசுந்த பரிமளவே இந்த ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ, என் பிரியம் ரூபவதி என அழைத்திடும் என் சத்தம், என் பிரியம் ரூபவதி என அழைத்திடும் என் சத்தம்,
நேற்று அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். Thank you Jesus. உயர்த்துவோம் இயேசுவே, இயேசுவே அப்பரேசரே சாலுவேன் என்னே சரணுடையவரே அவர் பாதத்தில் சாய்ந்திடுவேன், அவர் பாதத்தில் சாய்ந்திடுவேன். மனவாசியில் வாழ்ந்தாரே நான் செல்லுவேன் அந்தரவே, மனவாசியில் வாழ்ந்தாரே நான் செல்லுவேன் அந்தரவே. என்னே சரணுடையவரே அவர் பாதத்தில் சாய்ந்திடுவேன், என்னே சரணுடையவரே அவர் பாதத்தில் சாய்ந்திடுவேன். மனவாசியில் வாழ்ந்தாரே நான் செல்லுவேன் அந்தரவே, என்னே சரணுடையவரே அவர் பாதத்தில் சாய்ந்திடுவேன், என்னே சரணுடையவரே அவர் பாதத்தில் சாய்ந்திடுவேன். மனவாசியில் வாழ்ந்தாரே நான் செல்லுவேன் அந்தரவே, 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 மனவாசியில் வாழ்ந்தாரே நான் செல்லுவேன் அந்தரவே. ஒரு நிமிடம் மௌனமாக நம்முடைய நேசருடைய மார்பில் சாய்ந்து கொள்வோமாக. For 1 minute, silently, let us lean upon the chest of our bride. இயேசுடைய மார்பு இந்த பூமியில் இருக்கிற 700 கோடி ஜனங்களுடைய தலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்பு. The chest of Lord Jesus, it can accept all these 700 heads which is found in this world. 700 crore heads. 700 crore heads. அப்போ நான் அத்தனை பேரையும் நாம் சாய்ந்து கொள்ளலாம். All the people can lean upon him. எதற்காக? For what? அவருடைய மார்பு தலையணை போல சாஃப்ட்டா இருக்கிறதுனாலே அல்ல. Not because his chest is as soft as a pillow. அவருடைய மார்பில் நாம் சாய்ந்து கொள்ளும்போது அவருடைய அன்பின் துடிப்பை நான் கேட்டுக்கொள்ளலாம். When we lean upon his chest, we can hear the heart throb of his love. என் மனவாட்டியே, என் புறாவே, என் உத்தமியே என்கிற மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். We can hear the silent voice saying, my beloved, my fair one, my bride. என் பிரியமே, என் ரூபவதியே என்கிற சத்தத்தை கேட்கலாம். We can hear the voice saying, my beloved, my fair one. அந்த மார்பில் சாய்ந்து கொள்ளும்போது அவருடைய மறுரூபம் நமக்குள் கிரியை செய்ய, மறுரூபத்தின் வல்லமை நமக்குள் கிரியை செய்யும். When we lean upon his chest, the work of transformation will start working in us. ஒரு நிமிடம் மௌனமாக அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்வோமா? For 1 minute, let us lean upon his chest. அந்த மார்புக்குள்ள ஒரு இடம் இருக்கிறது. There is a place within this chest. அதுதான் நம்முடைய வீடு. That is a home. கிறிஸ்துவுக்குள்
in Christ, தேவனுக்குள் in God. அங்கதான் நாம் இருக்கிறோமே, We are there. அங்கேதான் நாம் மறுரூபம் அடைகிறோமே, We are transformed there. அங்கேதான் இந்த மீட்டிங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. And even the meeting is being conducted there. வெளியே இருக்கிறதுனால தான் நாம் அவருடைய மார்பில் சாய்ந்து இருக்க வேண்டி இருக்கிறது. Because we are outside, we have to lean upon Him. அப்படியே சாய்ந்து சாய்ந்து அவருக்குள்ளே போய் விடுவோமாக. Let's lean and let's enter inside Him. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். He is the beloved of our soul. அந்நாளில் நான் பரிசுத்தாவியை ஊற்றுகிற அந்த நாளில் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். You will understand in the day when I pour my spirit upon you, that I am in you and you in me. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றி, அதன் ஆவியோடு கலந்து விட்டது, இனிமேல் பிரிக்க முடியாது. One day a sister said about a particular sin that it has mingled with my spirit and it cannot be removed. இது போல இயேசு நம்முடைய ஆவியோடு கலந்து விட்டார், நம்மை பிரிக்க முடியாது. Likewise Lord Jesus Christ has mingled with us in the spirit and no one can separate. அவர் எனக்குள் நான் அவருக்குள், இனிமேல் யாரும் பிரிக்க முடியாது. I in him and he in me, no one can separate us. என் நேசர் என்னுடையவர், நான் நேசருடையவர், இனிமேல் யாரும் பிரிக்க முடியாது. My beloved belongs to me and he belongs to me and I belong to him, no one can separate us. என்னுடைய விவாக நாள் சமீபமா இருக்கிறது, சீக்கிரம் நானும் அவரும் ஒன்றாக போகிறோம். The day of my betrothal is at hand, very soon I and him are going to be together. ஆனால் அந்த விவாகம் நடக்க கூடாது என்று ஒரு பிசாசு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. But for this wedding not to happen, there is a Satan working. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதான பிசாசு. Satan which will deceive those who are chosen. மணவாளனை மணவாட்டியும் பிரிக்கிற ஏமாற்றுகிற பிசாசு. Satan that will deceive cunningly both to separate the bride from the bridegroom. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட வேண்டாம். Chosen people, do not be deceived. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா? For 1 minute let us all kneel down and pray. இந்த சபை, this church, நம்முடைய குடும்பங்கள், our family, வாலிபர்கள், all the young வளர்ந்து வருகிற பிள்ளைகள், all the children which are growing, எல்லாரும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். all should be prepared for the coming of the Lord. இன்றைக்கு இந்த நாட்டில் புதிதாய் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள், even those who are coming new to our fellowship, அவர்களும் இயேசுனுடைய விவாக நாளுக்காய் ஆயத்தப்பட வேண்டும். they should also be prepared for the day of the betrothal. ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? For 1 moment let us lift up our voice and pray. ஒரு நிமிடம் நம்முடைய பாரத்தை ஆண்டவரிடத்தில் தெரிவிப்போமா? For 1 minute let us let our Lord know our burdens. அந்த பூமிக்குரிய பாரங்களை அகற்றிவிட்டு இந்த பரிசுத்த பாரத்தை ஏற்றுக்கொள்வோமா? Let us remove the worldly burden and let us accept the holy burden. அவருடைய வருகை நாளில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். Those who want to be caught up in the coming of the Lord, let us fervently pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, ஒருவரும் கைவிடப்பட கூடாது ஆண்டவரே. நீர் கிருபையை தர வேணும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தின் அலங்காரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய தகுதிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகள், எல்லா ஊழியக்காரர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒருவரும் கைவிடப்பட கூடாது ஆண்டவரே. நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அலங்காரத்தை எங்களுக்கு தாரும், எங்களை மாற்றும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரமா ஷபங்கரமானி அந்துடங்க ஷபக்கலமானி அந்துடா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மூன்றாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. The third stanza is saying like this. என் பிரியமே ரூபவதியே, my beloved, my favor, என்று அழைக்கிற சத்தம் ஒரு நாள் கேட்க போகிறேன். a voice which is going to call like this will be heard very soon. அன்றைக்கு நான் அவர் பின்னாடி ஓட போகிறேன். On that day I will run after him. அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். And I will rejoice in his presence. ஒரு நாள் அல்ல, இப்பொழுதே அதை செய்வோமா? Not some other day, let us do it right now. அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளும்போது என் பிரியமே என்கிற சத்தம் கேட்டதா? When we lean upon his chest, did you hear the voice, my beloved? இல்லை என்றால் பாவம் பிரித்து விட்டதா? If not, has the sin separated you? தேவ சத்தம் கேட்டுவிட்டு எத்தனை நாள் ஆகுது? It has been many days hearing the word the voice of the Lord. இயேசு என் கூட பேசுறது இல்ல இப்போ. Jesus nowadays is not talking to me. ஆனா போன வாரத்துல இப்படி ஒரு 500 பேர் பேசி இருப்பாங்களா நம்மோடு? But last week at least 500 people would have spoken to you. யாரோடு இருக்க போகிறோம் நித்திய காலமா? How with whom are we going to live for eternity? அந்த 500 ஆட்களோடு பேசணுமே, அவர்கள் யார், எங்க போகிறார்கள்? All the 500 people with whom we spoke, where are they heading towards? நாம் அவர்களோடு என்ன பேசணும்?
What did we speak to them? தேவனோடு எவ்வளவு பேசணும்? How long did we speak to the Lord? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. May the Lord forgive all our sins. பிரிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமே ஆண்டவருடைய மறுபடியுமாய் வருவோமாக. Those who have been separated, come back to the Lord quickly. நம்முடைய நேசருடைய இன்ப சத்தத்தை மறுபடியுமாய் கேட்போமாக. Let us hearken to the sweet voice of our beloved. ஆகையால் அந்த மூன்றாம் சரணத்தை நம்பிக்கையோடு மெதுவாக நாம் பாட போகிறோம். We are going to sing the third stanza with hope and slowly. நம்ம எந்த தாளம் வேண்டாம். No clapping or music. கரங்களை உயர்த்தி நம்முடைய நேசருடைய இன்ப சத்தத்தை கேட்போமாக. Lifting both our hands, let us listen to the sweet voice of our beloved. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இப்பொழுது அவருக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. That now we are going to receive an anointing that we might run after him. அதாவது நீங்க ஓடுகிற வேகத்திலே by the speed which with you run. இயேசுவை எட்ட முடியாதபடிக்கு அடைய முடியாதபடிக்கு உங்களுக்கு இடையில ஏதாவது வந்தால், if something comes in between that you cannot go and reach your Jesus, அது பாம்பா இருக்கட்டும், அது சிங்கமா இருக்கட்டும், let it be a dragon, let it be a lion, அது தேளா இருக்கட்டும், let it be a scorpion, அந்த பாம்புக்கும் சிங்கத்துக்கும் தேளுக்குதும் ஐயோ. Oh unto this lion, this serpent and the scorpion. நீங்கள் தடுமாற மாட்டீர்கள், அது மிதிக்கப்பட போகிறது. You shall not stumble, but that will be crushed under your feet. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. Such an anointing is descending right now. தேவனுடைய வார்த்தையாக இதை ஏற்றுக்கொண்டால் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். If you accept the word of God, you can experience this anointing right now. சரணுடையவரே, அவர் மார்பில் சாத்திடுவே. என்னே சரணுடையவரே, அவர் மார்பில் சாத்திடுவே. மனவாட்டியே வாயம்பாவே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாட்டியே வாயம்பாவே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. என்னே சரணுடையவரே, அவர் மார்பில் சாய்த்திடுவே. என்னே சரணுடையவரே, உரிமை பாராட்டுவோம். மனவாட்டியே வாயம்பாவே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. ஆமென். மனவாட்டியே வாயம்பாவே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. ஓ ரம கரம ஷப கரமன, அவர்
நாதனும் சார்ந்திடவே என்னை துதிக்கிறவரே அவர் நாதனும் சார்ந்திடவே மனவாத்தியமாயிவரே நானும் செல்லுவேன் அந்தரவே மனவாத்தியமாயிவரே நானும் செல்லுவேன் அந்தரவே மனவாத்தியமாயிவரே நானும் செல்லுவேன் அந்தரவே மனவாத்தியமாயிவரே நானும் செல்லுவேன் அந்தரவே Shadara tira la bakaranantara la basarabana katida. என் பிள்ளையே நீ ஏன் பயப்படுகிறாய்? Why are you scaring about the things happening to you? I am the Lord who is with you. உனக்கு சம்பவிப்பதை குறித்து நீ ஏன் பயப்படுகிறாய்? நானே உன் தேவனாகிய கர்த்தர். I am with you. I am leading you. நான் உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். Don't fear. I am the Lord. Will take care of all the things which is happening to you. என்னுடைய பிள்ளையே நானே உன் கூட இருந்து உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பேன். Dear child, I am so concerned about your things. என்னுடைய பிள்ளையே உன்னுடைய பாவங்களை குறித்து நான் அதிக கருத்துள்ளவராய் இருக்கிறேன். So concerned about your things. உன்னுடைய காரியங்களை குறித்து அதிக கருத்துள்ளவனாய் நான் இருக்கிறேன். I will do all the things that are appropriate, my dear child. உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்ற சமயத்திலே நான் செய்வேன். This is the promise I am giving to you. இதுவே நான் உனக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். Jesus, thank you Lord. Tuda shabakatida karabaktidan kala shabana mankatida. Jesus. Ishana kadra, tikkadan dahara bauko di shabala kadra. என் சபையே என் வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற என் சபையே திராலாதி நாமாக. My church whom I am preparing for my coming. அதிரி ஷபாலா கதுனா பகரே பதிரா ஷிரா பகரா. நான் அல்லவோ உங்களை தெரிந்து கொண்ட தேவன். Is it not I, God, who chose you? ஷபாலா கதிரி ஷமாலா கதிரா ரபகதி நரஹாரு பஹோஷிரா. நான் அல்லவோ உங்களை தெரிந்து கொண்ட தேவன். Is it not me who has chosen you? என் சமூகத்தில் ஏன் பயத்தோடு காணப்படுகிறீர்கள்? Why are you found with fear in my presence?
உங்கள் பயத்தை அகற்றுவதற்காகவே நான் உங்களை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். I am walking in your midst in order to remove all your fear. என் சபையே நான் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். My church, I am preparing you. என் சபையே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். My church, be prepared. இதோ நான் வரப்போகிறேன். Behold, I am going to come quickly. அவனவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. My reward is coming with me to reward each and every person. என் சபையே கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். My church, do not be troubled nor be dismayed. I am with you. ஆயத்தப்படு. Be prepared. Behold, I come quickly. Be prepared. Along with you, even prepare others. And you be the watchman for others. My child whom I love. இதோ என் வருகை நாளுக்கென்று நீ ஆயத்தப்பட முடியாதபடிக்கு எத்தனையோ வல்லமைகள் இரவும் பகலும் உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதே. There are many powers striving against you day and night that you should not be prepared for the day of my coming. என் வருகை நாளில் நான் உன்னை கைவிடுவது எனக்கு சித்தமல்ல. It is not my will to leave you or leave behind you when in the day of my coming. நான் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாகவே நிமிஷந்தோறும் நான் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறேன். Every moment I am striving that I should gather you with me. நீ உன்னை தாழ்த்தி என்னிடத்தில் ஒப்புக் கொடுப்பாயா? If you humble yourself and yield yourself to me. நான் உன் மீது மிகவும் கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என் பிள்ளையே. My child, I am with a loving kindness upon you. I am concerned about you. இதோ நிற்கிறவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறதான நீ விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. You that you consider yourself as standing, be cautious that you may not fall. இதோ ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு என்று கர்த்தர் சொல்கிறார். That no man shall take your crown, hold on to the crown which is appointed for you, says the Lord. Amen. My love, my undefiled, my fair one. En priyame, en rubavadiye. I am the only place, my breast is the only place where you can lean on. நீ சார்ந்து கொள்ளும் ஒரே இடம் என் மார்பு மட்டும்தான். Do not seek for any help. வேற எந்த துணையும் நீ தேடாதே. I am with you always in all your troubles. உன்னுடைய எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். My love is all sufficient for this. என்னுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது. Be filled with my love, and with this love you shall overcome all the trials. என்னுடைய அன்பினால் நிரப்பப்படு, அப்பொழுது இந்த அன்பின் மூலமாய் எல்லா விதமான சோதனைகளையும் நீ ஜெயிக்க முடியும். My undefiled, my love, my fair one, it is you I need very much.
என்னுடைய பிரியமே, என்னுடைய ரூபவதியே, நீயே எனக்கு தேவை. Love you very much. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். I love you very much. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். I need you. நீ எனக்கு தேவை. I need you. நீ எனக்கு தேவை. Surrender yourself into my hands. Let me fill your heart with my love. என்னை உம்முடைய அன்பினால் நிரப்பும் என்று நீ என்னிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய நேசரா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரையா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியோடமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே, பலவிதமான நிலவரத்தோடு கூட கர்த்தாவே, உமக்கு தூரமாய் இருந்த கர்த்தாவே, ஆனாலும் குத்து கர்த்தாவே, நீங்களுக்கு இரக்கமுள்ள தேவனாக உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியோடமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரையா, உம்மை ஆண்டவரையா, எந்த நிலவரத்திலே நாங்கள் வந்தோமோ ஆண்டவரே, நிலவரத்தை எல்லாம் நீ மாற்றி கர்த்தாவே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள நீ கிருபை தந்தபடினால் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரையா, அப்பா, அந்த நிலவரத்தை ஆண்டவரை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றுமில்லாத நிலவரத்திலே வந்தோம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களோட பேசி இடைப்பட்டீர் ஆண்டவரே, உம்முடைய முழுவலத்தோடு ஆர்திக்கவும் கிருபை செய்தபடினால் சோத்தரிக்கிற கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரையா, உம்முடைய சேரவும் உம்முடைய மார்பிலை சார்ந்து கொள்ளவும் நீ கிருபை தந்தபடினால் சோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரையா, இப்பொழுது கர்த்தாவே, மனவாட்டியாக ஆண்டவரே நிறுத்தினபடினால் சோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரையா, இம்மட்டுமாக கர்த்தாவே எல்லாம் ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே, சாட்சியின் பகுதியை முற்றுமாக ஆண்டவரே பொறுப்பேற்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களோட கூட இன்னுமாக நீர் பேசி ஆண்டவரே அப்பா உம்மோட கூட இடைப்பட கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே எங்களோட கர்த்தாவே ஆண்டவரையா தொடர்பு கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம், சோத்திரம். பேசுற தாசரை கர்த்தாவே ஆண்டவரையா அப்பா நீர் வல்லமையாக உபயோகப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, பேசும்போது கர்த்தாவே எங்களோட கூட நீர் பேச வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் இன்னும் பலப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. எங்களை கர்த்தாவே சீயோனும் எருசலேமாக ஆண்டவரே நீ மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிற கர்த்தாவே. சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை எல்லாம் முற்றுமாக பொறுப்பேற்றபடினால் சோத்திரம். எங்களுக்கு அருமையான கர்த்தாவே, கடந்த வாரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்க கர்த்தாவே அந்த கிருபைக்காக நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்த இந்த நாள் எல்லா உடைகளை பொறுப்பேடும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தயவாய் கேட்டு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே.